அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 27/6/2026 ஆனி மாதத்தின் 13ஆம் நாள் சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம். சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஆரோக்கிய குறைபாட்டால் தவிர்க்கிறீங்களா? இந்த பிரதோஷ நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. பொதுவாகவே பிரதோஷ நாளில், அதிலும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் உணவருந்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாலை அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை மட்டுமாவது உணவருந்தாமல் சிவனை நினைத்து வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அதை மாதிரி பிரதோஷ நாளில் சிவாலயம் சென்று தியானம் செய்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளில் இன்று நீங்கள் இந்த ஒரு வரியை உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சிவனை நினச்சி மனதார சொல்லி பாருங்களேன். உங்கள் மனம் சாந்தமடைகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். உறவினர்களால் எனக்கு பிரச்சனைங்க, வீட்டுக்குள்ளேயே எனக்கு பிரச்சனைங்க, சரி வீட்டில் தான் நிம்மதி இல்லை, தொழில் செய்கிற இடத்துலையாவது போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை, கடன் தொல்லை, இதை மாதிரி பலவித குழப்பங்களோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பிரதோஷம் மட்டுமல்ல, எல்லா பிரதோஷ நாள்லையுமே இந்த ஒரு வரியை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீருங்க. இந்த பிரதோஷ நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த அதி அற்புதமான ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்போ சிவசம்போ, சம்போ சிவசம்போ அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. அது மாதிரி வாயை திறந்து சத்தம் போட்டு சொல்லணும் அப்படின்னும் கிடையாது. இருக்கிற இடத்துலையே உங்கள் மனதிற்குள்ளேயே சிவனை நினைத்து உச்சரித்துக்கிட்டே இருங்க. முடிந்தால் வில்வ இலையை கையில் வச்சுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு வரியை நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் சொல்லுங்கள். ஏன்னா மனதிற்கு ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது ஆன்மீகத்தின் மூலமாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத மற்றவர்களும் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வரி அவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.